ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேட் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜப்பானில் இருக்கிற MSI மதர் போர்டு தயாரிக்கிற கம்பெனி புதுசாக மதர் போர்டு உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். இவங்க 12th ஜென்ரேஷன் கோர் அப்ளிகேஷனை இந்த வருஷம் அக்டோபரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் என்ன அப்படின்னா MSI Z690 மதர் போர்டு தான். இவங்க தயாரிக்கிறது எல்லாமே கேமிங்காக ஸ்பெஷலாக உருவாக்கியிருக்காங்க. இதுவும் கேமிங் சீரியஸ் தான். MEG, MPG, MAG அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாடல் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டில் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் டெக்னாலஜி கனெக்ட் பண்ணுற மாதிரி அளவுக்கு சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. புது டிசைன், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த MSI Z690 மதர் போர்டில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி PCI 4.0 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் இப்போ PCI 5.0 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இனி வர எல்லா MSI Z690 மதர் போர்ட்லேயும் PCIe 5.0 சப்போர்ட் பண்ணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. PCIe 5.0 ஸ்லோட் இருக்குது. இவங்க இதில் 4 சோல்டரிங் டாட்ஸ் சேர்த்துருக்காங்க. ஹெவி கிராஃபிக்ஸ் கார்டு 4 கார்டு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இதில் போர்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. PCIe 5.0 உங்களுக்கு ஸ்பீடு சப்போர்ட் பண்ணுற எல்லா MSI Z690லையும் சர்வர் கிரேடு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் டிலே ஆகிறத குறைக்கிறதுக்கும் இந்த மதர் போர்டில் ஹீட் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கும் டெவலப் பண்ணுற ஒரு ஹீட் சிங்க்கு இதில் இருக்குது. இது 7 வோல்ட்டு MK ஹை டிரான்ஸ்ஃபார்மேஷன் மோஸ்ஃபெட் தெர்மல் பேட் இருக்குது. இதனால் இந்த ஜோக்ஸ் 2 பக்கமும் தெர்மல் பேடு ஹீட் சிங்க் எப்பவும் NVMe SSD பர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். இவங்க மதர் போர்டில் MEG சீரியஸில் அலுமினியம் பேக் பிளேட் இருக்குது. இது போர்டில் வர்ற ஹீட்டை வெளியேற்றிட்டு போர்டை ப்ரொடெக்ட் பண்ணும். இது புது கோர் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவர் சப்ளை டிசைன் பண்ணியிருக்காங்க. MSI Z690 கேமிங் மதர் போர்டு குறைஞ்சபட்சம் ஒரு 16 ஸ்பெட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது MSI கோர் பூஸ்ட் டெக்னாலஜி, அப்புறம் டபுள் CPU பவர் கனெக்டர் சப்போர்ட் பண்ணுது. கூடுதலாக பார்த்திங்கன்னா MSI Z690 ATX கேமிங் மதர் போர்டில் குறைஞ்சது 4 M.2 ஸ்பேஸ் ஜென்ரேஷன் 4 அண்ட் அப்புறம் ஜென்ரேஷன் 3 ஹை ஸ்பீட் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. யூசர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் USB 3.2 ஜென்ரேஷன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 20 Gbps வரைக்கும் இருக்குமாமா. இன்னும் ஃப்யூச்சரில் 40 Gbps வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. இது USB 2.0 விட 42 மடங்கு வேகமானது. இது MSI மெமரி டெக்னாலஜிக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது DDR5 ரேம் போர்டு சப்போர்ட் பண்ணோம். 3200 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து இப்போ 4800 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் வேகமாக மாறி இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் ரொம்பவே அட்வான்டேஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேமிங் PC மதர் போர்டை உருவாக்குறதுக்கு இந்த கம்பெனி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெக்ஃபேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.